மீண்டும் சர்ச்சையில் மாட்டியிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகனும் அவருடைய தாவேகா ஆதரவாளர்களும். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் 11ஆம் கட்ட அகழாய்வு நடக்கும் இடத்துல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆய்வு செய்யறதுக்காக போயிருக்கிறாரு. இவர் போய் அங்க என்ன ஆய்வு செய்வாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏதோ ஆய்வு செஞ்சு ரீல்ஸ் எடுத்து போடணும்னு போயிருக்கிறாரு. ஆனா அங்கதான் பிரச்சனையே வருது. இவருடைய ஆதரவாளர்கள் தாவேகாவினர் அங்க போய் ட்ரோனை பறக்க விட்டு அங்க ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸ் எடுக்க முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. அத்துமீறி இப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் சோசியல் மீடியால வெளிவந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது போன்ற இடங்கள்ல ட்ரோன்ஸ் ஃபிளை பண்ணணும்னா அதற்கு முறையாக பர்மிஷன் வாங்கணும். அதாவது ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் சிவில் ஏவியேஷன் கிட்ட இந்த டிஜிசிஏ முதல்ல கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும். ரெண்டாவது, இப்படி ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய இடத்துல ட்ரோன் பறக்க விடணும்னா அவங்க கிட்ட இருந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும். அது மட்டும் இல்லாம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும். ட்ரோன் பறக்க விடக்கூடியவர்கள் அதற்கான லைசன்ஸ் பெற்றிருக்கிறார்களா, அதற்கான தகுதி இருக்கா, அவங்களுக்கு ஆபரேட் பண்றதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். இவ்வளவு விஷயங்களையும் தாண்டிதான் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல ட்ரோன்ஸை நீங்க ஃபிளை பண்ண முடியும். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய ரீல்ஸ் மோகத்துக்காக இப்படி ட்ரோன்ஸை பறக்க விட்டு இருக்கிறாங்களே, தாவேகாவினர் முறையா இதுக்கு பர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விய சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசுடைய கடமை என்ன? எல்லாரும் விதிகளை பின்பற்றுகிறார்களா இல்லையா அப்படிங்கறத உறுதி செய்யறதான். ஆனா அரசு பதவியில இருக்கக்கூடிய அமைச்சர்களே இப்படி விதிமீறல்ல ஈடுபட்டா இது மத்தவங்களுக்கு எவ்வளவு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற விமர்சனத்தையும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.